தமிழ்நாடு பால் பண்ணை விவசாயிகளுக்கு வணக்கம். பால் உற்பத்தியை எப்படி அதிகரிக்கிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு 5 குறிப்புகள் தரேன். முக்கியமா 5வது குறிப்பு என்னன்னு கவனமா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோ. குறிப்பு 1, சுத்தமான தண்ணி. ஒரு மாடு பாத்தீங்கன்னா 60ல இருந்து 80 லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு தண்ணி தேவைப்படும். தூய்மையான சுத்தமான தண்ணியா நம்ம வைக்கும் போது அது நல்லா ஹைட்ரேட்டடா இருந்துச்சுன்னா பால் உற்பத்தி கண்டிப்பா அதிகரிக்கும். 2வது டிப் பாத்தீங்கன்னா வசதியான தங்கும் இடம். நல்ல ஒரு காற்றோட்டம் வேணும். இப்போ கோடை காலம் வரப்போகுது, ஸோ வெப்ப தாக்குதல் இல்லாம நல்ல நிழல் வேணும். இதெல்லாமே பாத்தீங்கன்னா எப்படி நம்ம மனிதர்களுக்கு ஹீட் ஸ்ட்ரெஸ், சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோமோ, மாடுகளுக்கும் இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களோட சிஸ்டத்தை பாதிக்குது. அதனால அது பால் உற்பத்தியும் பாதிக்கும். ஸோ நம்ம மாடுகளை நல்ல நிழல்லையும் குளுமையான இடத்துலையும் வசதியான காற்றோட்டமான இடத்துலையும் நம்ம பார்த்துக்கணும். 3வது குறிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையானதுதான், பால் கறக்கும் முறை. இப்ப நம்ம மனுஷங்க மாதிரிதான், நமக்கு காலை கடமை எப்படி சிஸ்டமேட்டிக்கா இருக்கோ அதே மாதிரி மாடுகளுக்கும் பாத்தீங்கன்னா பால் கறக்கும் நேரம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். காலையில 5 மணிக்கு கறக்குறோம், சாயங்காலம் 5 மணிக்கு கறக்குறோம்னா அதே நேரத்தை நம்ம மெயின்டைன் பண்ணும்போது பாலோட ஃப்ளோ நல்லா இருக்கும். குறிப்பு 4, பசுவின் ஆரோக்கிய பராமரிப்பு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ரெகுலரா நீங்க டாக்டர் கிட்ட செக் பண்றது, அதே மாதிரி புழு நீக்கம், மடி நோய் வராம பாத்துக்கிறது, தடுப்பூசி போடுறது. ஒரு ஆரோக்கியமான பசுனாலதான் அதிகமான பால் கொடுக்க முடியும். இப்ப நம்ம மிக முக்கியமான குறிப்புக்கு வந்துட்டோங்க. குறிப்பு 5 என்னன்னு பாத்தீங்கன்னா முறையான ஊட்டச்சத்து மாட்டுக்கு ரொம்ப அவசியமானது. உங்களுக்கு ஒரு எளிய உதாரணத்துல இருந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேங்க. ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு எப்படி எல்லா ஊட்டச்சத்தும் மருத்துவர் எழுதி கொடுக்குறாரோ அது முக்கியம், அப்படி இருந்தாதான் பால் அதிகரிப்பு இருக்குமோ, அதே மாதிரி தாங்க நம்ம மாடுகளும் சரியான சதவீதத்துல நம்ம உலர் தீவனம், பசும் தீவனம், அடர் தீவனம் இது எல்லாமே கொடுக்கணும். இது மட்டும் பத்தாதுங்க, அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸும் நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் பால் உற்பத்தி அதிகரிப்பு நல்லா இருக்கும். இன்னும் இது போல நிறைய பயனுள்ள பால் பண்ணை விவசாய குறிப்புகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் த டைரி டாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.